கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். எனக்கருமையானவர்களை, இந்த இடத்துல சாலமோன் ராஜா தேவனாகிய கர்த்தரிடத்திலே விண்ணப்பிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார்: உம்முடைய சன்னதியில் நான் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் நீர் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்ய போகிற உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அவர்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டருள வேண்டும். இதுதான் சாலமோன் ராஜாவுடைய விண்ணப்பமாக இருக்கிறது தேவ சமூகத்தில். எனக்கு அருமையானவர்களை, சாலமோன் தேவனாகிய கர்த்தரை புகழ்ந்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார்: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? தன்னுடைய அனுபவத்தின் மூலமாய் சாலமோன் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து சொல்லுகிறான்: மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. இந்த நாளிலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தருடைய சமூகத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி வந்திருக்கிறாயா? தடைகளின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறாயா? இன்று கர்த்தர் உனக்கு மேலானவைகளை செய்வாய். இன்று நீ யாரை நம்பி விசுவாசித்து யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறாய்? இருதயத்தில் 2 நினைவோடு கூட நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. எம்மட்டும் நாம் 2 நினைவுகளோடு கூட நடப்போம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தெய்வமானால் அவரை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம்ல. இந்த நாளிலும் அந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, உன் வாழ்வில் அநேக பலவீனங்கள், அநேக சோர்வுகள், நான் நேரெடுக்கிற காரியத்தில் எல்லாம் தோல்வி. உன்னை நீயே அலசிப்பார். உன்னுடைய வாழ்க்கையை நீ திரும்பிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு கூட உள்ள அந்த தொடர்பு எப்படியாக இருக்கிறது? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறேனா, அல்லது என் கர்த்தரை நான் பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் விரும்பாத காரியம் இருக்குமானால் இன்றைய அறிக்கை செய்து விட்டு விடுவீங்களா? இன்றைய ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாருன்னு கேட்பீங்களா? இயேசுவே, என்னை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறையா? என் வாழ்வின் தோல்விகள் மாற வேண்டும், என் குடும்பத்தின் பலவீனங்கள் மாறணும், இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரே என்று சொல்லி கேட்பீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, முற்றிலுமாய் தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் மனம் இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரங்கள் மனம் இறங்கட்டும். நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நினைவு கூறும் ஆண்டவரே. என்று ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதியும், சகல மேன்மையினாலும் திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.